சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு உருளைக்கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். சின்ன தகவல், கொஞ்சம் பயங்கரமான தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், இது உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல இந்த இடங்கள், இந்த சின்ன சின்ன முகல்கள் இப்படியான இடங்கள்ல இருந்து முளை வந்து அதிலிருந்து பயிர் வளரும், கண்டொண்டு வளரும். சரியா? இதிலிருந்து வந்து ஒரு சின்ன அரும்பு வந்து அதிலிருந்து வளரும். அதே மாதிரி இப்படியான இடங்கள், இந்த இதுகளில் இருந்து அரும்பு வளர்ந்து இது வளரும். சரியா? நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கக்கூடிய மாதிரி நிலைமையில் இருக்குது. இந்த கிழங்கு கொஞ்சம் வெயில் படக்கூடிய மாதிரி இடத்துல வச்சா, சரியா, வெயில் படக்கூடிய மாதிரி இடத்துல வச்சா இந்த கிழங்கோட நிறம் பச்சை கலர் பச்சை அடிச்சுட்டு வரும். அதாவது கிழங்கோட தோல்லையே பச்சை நிறம் வந்து அது வளர்ச்சிக்குரிய ஒரு தண்டு பகுதியாக மாறும். உண்மையாக பார்த்தோம்னு சொன்னால் உருளைக்கிழங்குங்கிற அது உண்மையாக ஒரு கிழங்கு இல்லை, அது ஒரு வேர் தண்டு கிழங்கு. வேரில் வரக்கூடிய தண்டில் உள்ள ஒரு உணவு சேமிப்பு. அப்போ இப்படியே காய்ச்சிட்டு இருக்கிறேன்னு பார்க்காங்க, இந்த கண்டு இருக்குது அதையும் காட்டுவன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. ரைட். அப்போ வேர் தண்டு கிழங்குங்கிறதுனால இதில் வெயில் படுற நேரம் இது ஆட்டோமேட்டிக்காக தான் ஒரு தண்டாக மாறி அந்த தண்டிலிருந்து வரக்கூடிய கிளைகள் அரும்புகள் மாதிரி தான் அந்த கிழங்கு, அந்த கண்டுங்கிறது வளர்ந்து அதிலிருந்து கிழங்கு வைக்கும். சரி, இப்போ அந்த கண்டு இருக்குது, அதை பார்ப்போம் வாங்க. சரியா? இதில் இருக்கிற கண்டை பாருங்க. இது உருளைக்கிழங்குட குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் உண்டு. இது உங்களுக்கு வடிவாக தெரியும். இது இல்லை, நான் சொல்கிறது இந்த தாவரம். சரியா? உருளைக்கிழங்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். என்ன தாவரம்னு உங்களுக்கு வடிவாக தெரியும், தக்காளி. இது சரியா? இது தக்காளி கண்டு. அப்படியே பாருங்கள், இது உருளைக்கிழங்கு கண்டு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. சரியா? இது தக்காளி, இது உருளைக்கிழங்கு கண்டு. சரியா? ரைட். இப்போ உருளைக்கிழங்கு இப்படித்தான் முளைக்க வச்சது. இந்த முளைக்க வச்சது இதில் முளைக்க வச்சுருந்தனாங்க. அந்த கிழங்கு கொஞ்சம் சரியான மாதிரி வரையில் கிழங்கு லேசாக அழுக வலிக்கிறது. அதனால் இந்த சைட்டில் ஒரு கண்டு, இந்த சைட்டில் ஒரு கண்டு வளர்ந்துருந்தது. இந்த சைட்டில் வளர்ந்துருந்த கண்டு தான் இந்த பிடுங்கி இங்கே நட்டியிருக்கிறேன். இப்போ இந்த கண்டையும் பிடுங்கி நட்ட போகிறேன். பிடுங்கி நட்டிட்டேன்னு சொன்னால் எனக்கு வளர்ந்து வரும். ஆனால் தோட்டம் செய்யக்க, இது பயிர் செய்யக்க இப்படி பிடுங்கியெல்லாம் நட்டுறதில்லை. இது தக்காளி மாதிரியானதுங்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, இது வளரும். இந்த இதில் வேர்களும் வந்திருக்கு. ரைட். இதை பிடுங்கி இதில் நட்ட போகிறோம். இதில் நட்டுனா இதில் கிழங்கு வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இப்போதைக்கு இதில் நட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் இப்படி பெரிய பேக் ஒன்றில் எடுத்து வைப்பேன். ரைட். இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் இது காய் காய்க்கும். சரியா? இது வளர்ந்து காய் காய்க்கும், உள்ள கிழங்கு வைக்கும். 3 மாதம், 90 நாள் 100 நாள் தான் இதில் காலம். அதுக்குள்ளே இது கிழங்கு வைக்கும். கீழே இதில் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருட்டாக இருக்கிறதுனால அந்த இருட்டுக்குள்ளே தான் கிழங்கு வைக்கும். அதோட கிழங்கு வைக்கிறதுக்கு, அதாவது உணவு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த தாவரமாக இருந்தாலும், எந்த கிழங்காக இருந்தாலும், அதாவது வேரில் உணவு சேமிக்கக்கூடிய என்ன விஷயமா இருந்தாலும், அது கிழங்கு இருக்குது, வேர்த்தண்டு கிழங்கு இருக்குது, தண்டு இருக்குது, அப்படியான விஷயங்களுக்கு பகலில் உள்ள வெப்பநிலையை விட இரவில் உள்ள வெப்பநிலை 10°C குறைவாக இருந்தால் அதில் கிழங்கு உற்பத்திங்கிறது கூடுதலாக இருக்கும். இது சாதாரணமாக எல்லா கிழங்கு வகைகளுக்கும் பொருந்தும். ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த உருளைக்கிழங்குல காய் வரும். அந்த காய் தக்காளி மாதிரியே, இது தக்காளியோட குடும்பத்தை சேர்ந்ததால தக்காளி மாதிரியே தான் இருக்கும். தக்காளி காய் மாதிரி. சரியா? தக்காளி காய் மாதிரி இருக்கும். அந்த காய் மிகவும் நஞ்சான ஒரு காய் உண்டு. அப்போ அந்த காயை நாம் சாப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது நஞ்சு மிகுந்த ஒரு காய் உண்டு. தக்காளி பழம் மாதிரி, தக்காளி காய் மாதிரி தான் அதில் காய் வரும். ரைட். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு நமக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு கிழங்காக எடுக்கிறதுக்கு நீண்ட காலமாக அதில் இயற்கை தேர்வு என்று சொல்கிற ஒரு விஷயம் மூலம் நீண்ட காலமாக அது தெரிவு செய்து தான் இப்போ நாம் சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ நாம் இதை ஒருவேளை விதையில் இருந்து நாம் முளைக்க வச்சா அதில் பழைய காலத்தில் உள்ள இயல்புகள் எல்லாம் அந்த விதையிலிருந்து முளைக்கிற உருளைக்கிழங்கில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விதையிலிருந்து முளைக்க வைக்கிறதுங்கிறது மிகவும் குறைவு. சில வேளை செய்கிறாங்களோ தெரியலை. ஆனால் கிழங்கிலிருந்து தான் நாம் வளமையாக உருளைக்கிழங்கு முளைக்க வச்சு எடுக்கிறோம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த கண்ட வடிவ தெளிவாக கிட்ட காட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. ஏதாவது குறை இருந்தால் அதுகளை சொல்லுங்கள். டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
என்ன மாதிரி எங்களோட வீடியோட குவாலிட்டி இருக்குது, இதை என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை உங்களோட ஐடியாவையும் சொல்லுங்கள். நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்கிறதுக்கும் அதை கணக்கில் எடுத்து நாங்கள் எங்களை இன்னும் எங்களோட குவாலிட்டியை கூட்டிக் கொள்கிறதுக்கும் நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.